குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா 4th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா. அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர், 3rd சாப்டர், 4th சாப்டர் ஆக மொத்தம் இந்த 3 சாப்டர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2nd சாப்டர் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கிறோம். 2nd சாப்டர் ஃபுல்லாக சம்மு, சரிங்களா, எல்லாமே கால்குலேஷன் போடணும். அதனால் வந்து நம்ம நேரில் கிளாஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2nd சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th சாப்டர். 5th சாப்டர் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு விண்டோஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டரில் நாம் எப்படி வந்து அந்த கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணுறது, சரியா, எப்படி வந்து அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நாம் எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த 5th சாப்டரில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர். நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம். ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேரை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஏன்னா இது வந்து நம்ம பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. நம்ம பர்பஸுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் தேவை, நான் வந்து எனக்கு தேவைங்கிறதுனால அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆனால் இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுது. இந்த ஓஎஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இது கம்ப்யூட்டருக்கு தான் தேவைப்படும். அதனால் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ஓஎஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். தட் எனபிள்ஸ் த ஹார்ட்வேர் டு கம்யூனிகேட் அண்டு ஆப்ரேட் வித் அதர் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஓஎஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸினுடைய ஹார்ட்வேர்னால் கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம். இன்னொன்று நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும், சரியா, என்னென்ன சாஃப்ட்வேர் வச்சுருக்கோமோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைக்கிறதே நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த ஹார்ட்வேர் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் வந்து இடையில ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோமோ, என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Following are some of the important functions of an operating system as discussed in the previous chapter. ஸோ நம்ம முன்னாடியே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினால நமக்கு என்னென்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம். இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் போன சாப்டரில் பார்த்தோம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டு, கண்ட்ரோல், ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய மெயின் ஒர்க்ஸு. இது எல்லாமே நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த பிக்சர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி பொதுவாக ஒரு ரீகால் பார்த்தோம் இல்லையா. இப்போது இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பற்றி பார்க்க போகிறோம். எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஸோ எந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதா இருந்தாலும், எந்த கம்ப்யூட்டருமே ஒர்க் ஆகிறதா இருந்தால் கண்டிப்பாக என்ன இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்படிப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நாம் அதிகமாக பாப்புலரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி டெவலப் பண்ண விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ். சரியா, நம்ம ஒரே டைமில் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எத்தனை ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எத்தனை சாஃப்ட்வேர் வேணாலும் ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு விண்டோஸ் ஓஎஸில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் நோன் ஆஸ் மல்டி டாஸ்கிங். ஸோ ஒரே டைமில் நம்ம மல்டிபிள் ஒர்க்கை கம்ப்யூட்டரில் செய்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆஸ் இன்புட் டிவைசஸ். ஸோ விண்டோஸ் ஓஎஸ் நம்ம கம்ப்யூட்டரில் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் டிவைஸாக எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீபோர்டையும் மவுஸையும் வந்து இன்புட் டிவைசஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் விண்டோஸ் பை கிளிக்கிங் இட்ஸ் ஐகான். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே ஒரு ஸ்க்ரீன் வரும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனுக்கு பேர் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன். ஸோ நம்ம அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சாஃப்ட்வேர்னுடைய ஐகான்ஸ் எல்லாமே முன்னாடி இருக்கும். சரியா,
நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்னுடைய ஐக்கான்ஸ் எல்லாமே முன்னாடி இன்ட்ரடக்ஷன் அந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி மவுஸ் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் நாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீபோர்டு இஸ் டு என்டர் ஆல்பபெட், நியூமரல்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர். கீபோர்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்பர்ஸு, கேரக்டர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், சரியா, இதெல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்காக கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து some of the functions of Windows operating system are, Windows operating system உடைய functions என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா access applications on the computer, word processing, games, spreadsheet, calculator and so on. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன சாஃப்ட்வேரெல்லாம் இதில் ஒர்க் பண்ணலாம் முடியும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன சாஃப்ட்வேர்க்கெலாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுனா டைப்பிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரு. அடுத்தது ஸ்ப்ரெட்ஷீட்டுங்கிறது எம்எஸ் எக்ஸல்னு சொல்லுவோம், கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறமேட்டு பார்த்தோம்னா கால்குலேட்டர், சரியா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கேம்ஸுக்கெல்லாம் இந்த விண்டோஸ் ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2, லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் நமக்கு புதுசாக ஆப் ஏதாவது வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஓஎஸ் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்குமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ் ஹார்ட்வேர் சச்சஸ் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமரா எக்ஸெட்ரா. ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். என்னென்ன ஹார்ட்வேர் டிவைசஸ்க்கு, கேமரா, பிரிண்டரு, மவுஸு, டிஜிட்டல் கேமரா, இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங், டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா புதுசாக நீ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ஃபைலை வந்து நம்ம டெலீட் பண்ணுறது, சரியா. ஸோ ஃபைலை வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறதுக்கு, ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைல் சம்மந்தமாக நம்ம என்னென்னலாம் கம்ப்யூட்டரில் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ். சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கீம், கலர் சேவர், ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் யுவர் மானிட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்ப்யூட்டருடைய செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, போனோம்னா நம்ம கம்ப்யூட்டர் நம்ம மொபைலுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கும் செட்டிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வேணும்னா நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்மளுடைய பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறது, கலர் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணுறது, சரியா, ஸ்க்ரீன் சேவர், சரியா, கம்ப்யூட்டர் ஆனில் இருக்கும்போது ஒரு பிக்சரு, ஆஃபில் இருக்கும்போது ஒரு பிக்சர், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி நம்மளுடைய மானிட்டர் ஸ்க்ரீனை வந்து வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். சரி, வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் என்னென்ன, இது வரைக்கும் விண்டோஸ் அப்படிங்கிற ஓஎஸ் வந்து எத்தனை வெர்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஓஎஸ் வந்தப்போ அதனுடைய வெர்ஷன் 1.x, சரியா, அதனுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இயர், எந்த வருஷம் மொதல் விண்டோஸ் அப்படிங்கிற ஓஎஸ் கொண்டு வந்தாங்கன்னா 1985 கொண்டு வந்தாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் GUI இன் 16 பிட் ப்ராசஸர். இதில் என்ன எத்தனை, இந்த ஓஎஸ் வந்து எத்தனை பிட்டு ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 16 பிட் ப்ராசஸர் தான் இப்போ யூஸ் பண்ணாங்க நம்ம அந்த கம்ப்யூட்டரில். ஏன்னா அந்த 16 பிட் ப்ராசஸர் தான் இந்த ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அன் இன்புட் டிவைஸ். ஸோ அப்போ தான் மொதலையும் என்ன பண்ணுறாங்கன்னா மவுஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதே 1985 தான் மவுஸையும் கண்டுபிடிச்சி விண்டோஸ் ஓஎஸ்க்கு மவுஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் 2.x, சரி, அது எப்போ அப்படின்னா 1987 அடுத்த வெர்ஷன் கொண்டு வந்தாங்க 2.x. இது என்ன அப்படின்னா சப்போர்ட் மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் விண்டோஸ், அதாவது கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம், சரியா. அப்புறம் கண்ட்ரோல் பேனல் ஃபியூச்சர்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு வித் வேரியஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் ஆப்ஷன். ஸோ இதில் தான் கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸு, சரியா, நம்ம மொபைலில் செட்டிங்ஸ்னு சொல்லுவோம், அதே வந்து கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து
இந்த 2வது வெர்ஷனில் தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்தது விண்டோஸ் 3.x 3.x வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். ஸோ இந்த ஓஎஸ் வந்த இந்த வெர்ஷனில் தான் நம்ம ஒரே டைமில் மல்டிபிள் ஒர்க்கு செய்யக்கூடிய மாதிரி இந்த ஓஎஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒர்க்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வெர்ஷனில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ மல்டிபிள் ஒர்க் வந்து செய்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சப்போர்ட்டட் 256 கலர்ஸ் வித் brought a மோர் மாடர்ன். ஸோ இந்த ஓஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 256 கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். கலர்ஃபுல் லுக் டு த இன்டர்ஃபேஸ். ஸோ 256 கலருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது விண்டோஸ் 95. சரியா? அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995 கொண்டு வந்தாங்க. இன்ட்ரடியூஸ்டு ஸ்டார்ட் பட்டன், த டாஸ்க் பார், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அண்டு ஸ்டார்ட் மெனு. ஸோ இந்த ஓஎஸில் தான் இந்த வெர்ஷனில் தான் என்னென்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க அந்த ஓஎஸில் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறத இந்த ஓஎஸில் தான் கொண்டு வந்தாங்க. ஸ்டார்ட் பட்டனு, டாஸ்க் பாரு, அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், அப்புறமேட்டு ஸ்டார்ட் மெனு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 1995 இந்த வெர்ஷனில் தான் கொண்டு வந்தாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வெர்ஷனுமே 16 பிட்டுக்கு ப்ராசருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த வெர்ஷன் வந்து 1995 இந்த வெர்ஷன் வந்து 30 பிட் ப்ராசருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 32 பிட் வந்து இதில் 32 பிட் ப்ராசர் வந்து இந்த ஓஎஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ் 98. இது வந்து எப்போனா 1998 கொண்டு வந்தாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர் வித் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக வெப் ப்ரௌசர் எல்லாம் அந்த கூகுள் குரோமு, அப்புறமேட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மோசிலா ஃபயர்பாக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெப் ப்ரௌசர் எல்லாமே வந்து இந்த ஓஎஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த கூகுள் குரோம்லாம் வந்து இந்த ஓஎஸ் வரப்போ தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நெட்டுக்காக சப்போர்ட் பண்ணுச்சு இந்த வெர்ஷன். அதுக்கப்புறமேட்டு டாஸ் கேமிங் பிகான் டு டிஸப்பியர் ஆஸ் விண்டோஸ் பேஸ்டு கேம்ஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஓஎஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கேம்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ணலை. இந்த 98 இந்த வெர்ஷனில் கொண்டு வந்தது தான் நமக்கு கேம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். சரியா? ஸோ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டிவைசஸ் கனெக்ட் பண்ணி இந்த கேம்லாம் விளாட்றாங்க இல்லையா, கையில் ஏதாவது ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணது வந்து இந்த வெர்ஷன் தான் 98. அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் NT அதே வருஷத்தில் கொண்டு வந்தாங்க. சரியா? 1998 விண்டோஸ் NT அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இது டிசைன்டு டு ஆக்ட் அஸ் சர்வர்ஸ் இந்த நெட்வொர்க். ஸோ NT அப்படிங்கிற இந்த ஓஎஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸை நிறைய கனெக்ட் பண்ணோம்னா அந்த கனெக்ட் பண்ண கம்ப்யூட்டரில் ஒன்று சர்வர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ண எல்லா கம்ப்யூட்டருக்கும் லீடர். சரியா? இப்போ 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறோன்னா அது 10 கம்ப்யூட்டரில் லீடர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுதான் சர்வர். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். அதிலேருந்து மற்ற கம்ப்யூட்டருக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி அந்த சர்வர் கம்ப்யூட்டராக எது இருக்குதோ அந்த சர்வர் கம்ப்யூட்டருக்கு போடக்கூடிய ஓஎஸ்ஸாக தான் எது இருந்ததுன்னா இந்த விண்டோஸ் NT அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் மீ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எப்போனா 2000 கொண்டு வந்தாங்க. இட் இன்ட்ரடியூஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னோஸ்டிக் அண்டு ரெக்கவரி டூல்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா ரெக்கவரி டூல்ஸ்னால் நம்ம ஏதாவது வந்து கம்ப்யூட்டரில் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனில் ஏற்கனவே என்ன பண்ணுறோம், எரேஸ் பண்ணிட்டோம் இல்லை டெலீட் பண்ணிட்டோம் அழிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த ஓஎஸ். இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணோமோ அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது விண்டோஸ் 2000 எப்போ கொண்டு வந்தாங்க? 2000 கொண்டு வந்தாங்க. சரியா? சர்வ்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப் சிஸ்டம். ஸோ இந்த ஓஎஸ் தான் மொதல் லேப்டாப்புக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. சரி, விண்டோஸ் 2000 தான் லேப்டாப்புக்காக யூஸ் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர். இதுக்கு முன்னாடி இந்த ஓஎஸ்லாம் லேப்டாப்புக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த ஓஎஸ் வந்து லேப்டாப்புக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதே மாதிரியே பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு இந்த ஓஎஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் 2000 ஆர் ரிலீஸ். சரியா? 2000 கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4 வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. சரியா? ப்ரொஃபஷனல் விண்டோஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒன்று, விண்டோஸ் சர்வர்னு ஒன்று, விண்டோஸ் அட்வான்ஸ்டு சர்வர்னு ஒன்று. சரியா? அண்டு டேட்டா சென்டர் சர்வர். ஸோ விண்டோஸ் 2000 சரியா அதுலேயே
2000லே கிட்டத்தட்ட இன்னொரு 4 வெர்ஷன் வந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது விண்டோஸ் எக்ஸ்பி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2001ல் கொண்டு வந்தாங்க. இன்ட்ரடியூஸ் 64 பிட் ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 32 பிட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணதாக பார்த்தோம். இதில் தான் என்ன பண்ணாங்கன்னா முதல் 64 பிட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணாங்க. இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பியரன்ஸ் வித் தீம்ஸ் அண்டு ஆஃபர்ட் எ ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்கீம் கம்ப்யூட்டருடைய அந்த கலர் ஸ்கீமு இதெல்லாம் வந்து நாம் அவ்வளோ ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் அதிகமாக கொண்டு வந்தாங்க. அதிகமான செட்டிங்ஸ் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு, சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சது. அடுத்தது விண்டோஸ் விஸ்டா. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2006ல் கொண்டு வந்தாங்க. சரியா, 2006ல் அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். ஸோ என்ன பண்ணாங்க, விண்டோஸினுடைய லுக்கை வந்து மாற்றலாம். சரியா, ஓஎஸ் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சஸ் ஒன்றுமே பண்ணல, பழைய ஓஎஸ் தான். அதாவது 2006ல் கொண்டு வந்த அதே 2001ல் கொண்டு வந்த அதே எக்ஸ்பியில் என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இந்த விஸ்டாவிலையும் இருந்துச்சு. என்ன ஒர்க்கு பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு ஓஎஸை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றி கொஞ்சம் லுக்கை வந்து மாற்றினாங்க. சரியா, அது மட்டும் தான் பண்ணாங்க. அது வந்து விண்டோஸ் விஸ்டா. அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 கொண்டு வந்தாங்க. எப்போனா 2009ல் கொண்டு வந்தாங்க. பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎஸ்லாம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோம்னா ஸோ ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. பூட்டிங் டைம்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆகிறதுக்காக எடுத்துக்கிற டைம். அப்போ அதெல்லாம் வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஆனால் 2009ல் கொண்டு வந்த விண்டோஸ் 7 அப்படிங்கிற ஓஎஸ் பார்த்தோம்னா சீக்கிரம் வந்து ஆன் ஆகும். சரியா, ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ்டு நியூ யூசர் இன்டர்ஃபேஸஸ் லைக் ஏரோபிக் பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு டாஸ்க் பார். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒர்க்கு கொஞ்சம் நேரம் நம்ம நிறுத்தி வைக்கணும்னா ஸோ மினிமைஸ் பண்ணோம்னா டாஸ்க் பாருக்கு வந்துடும் அந்த ஒர்க்கு. மறுபடியும் தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா பெருசாக வரும், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறப்ப மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன் எக்ஸெட்ரா அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8. ஸோ இந்த இதில் ஓஎஸில் தான் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர். சரியா, நெட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்னுடைய 8வது வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. சரியா, இந்த ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது விண்டோஸ் 8. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2012ல் கொண்டு வந்தாங்க. சரி, விண்டோஸ் 8 எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2012ல். விண்டோஸ் 8 இஸ் ஃபாஸ்டர் தென் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விண்டோஸ் ஓஎஸை விட இந்த ஓஎஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ரிமூவ்டு. என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டார்ட் பட்டன் இருந்தது, இந்த ஓஎஸில் ஸ்டார்ட் பட்டன் ரிமூவ் பண்ணாங்க. விண்டோஸ் 8 டேக்ஸ் பெட்டர் அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிகோர் ப்ராசஸிங், சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், டச் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் அதர் ஆல்டர்னேட் இன்புட் மெத்தட். ஸோ இன்னும் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஓஎஸில் வந்து மல்டிகோர் ப்ராசஸர் அப்படின்னா எத்தனை பிட்டு வேணாலும் சப்போர்ட் பண்ணும். 16 பிட்டு போட்டாலும் சப்போர்ட் பண்ணோம், 32 பிட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், 64 பிட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். எத்தனை பிட்டு ப்ராசஸர் வேணாலும் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்புறமேட்டு இதில் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்டினா நம்ம சிடி டிவிடி போடக்கூடிய ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணாங்க. டச் ஸ்க்ரீன். சரியா, இந்த ஓஎஸில் வந்து டச் ஸ்க்ரீனும் ஒர்க் ஆகும். சரி, இந்த ஓஎஸ் நம்ம வந்து டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ஆல்டர்னேட் இன்புட் மெத்தட். ஸோ வேறு என்னென்ன இன்புட் மெத்தட் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சர்வ்ட் அஸ் காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல் அண்டு கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஓஎஸ் வந்து மொபைலுக்கும் யூஸ் பண்ணாங்க. விண்டோஸ் 8 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம். சரியா, அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 எப்போ 2015ல் கொண்டு வந்தாங்க. சரியா, இது பார்த்தோம்னா ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ஆடட் அகைன். ஸோ விண்டோஸ் 8ல் ஸ்டார்ட் பட்டன் வந்து ரிமூவ் பண்ணாங்க. இதில் மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் வந்து என்ன பண்ணாங்க, திரும்ப கொண்டு வந்தாங்க. மல்டிபிள் டெஸ்க்டாப்னா இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோன்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி நம்ம மறுபடியும் இன்னொரு ஒர்க் பண்ணலாம். ஸோ 2 ஸ்க்ரீனை ஒரே டைமில் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் வேணுங்கிற ஒர்க்கை இந்த ஸ்க்ரீனில் பண்ணலாம், இந்த ஸ்க்ரீனில் வேணுங்கிற ஒர்க்கை இந்த ஸ்க்ரீனில் பண்ணலாம். ஸோ நம்ம எத்தனை மல்டிபிள் ஸ்க்ரீன் வேணாலும் கம்ப்யூட்டரில் இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். ஒரே டைமில் எத்தனை ஸ்க்ரீன் வேணாலும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சரியா, அடுத்தது சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்டு குயிக் ஆக்ஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது அப்ளிகேஷன்
நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், புது வெர்ஷன் வந்துருக்குதுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, இந்த ஓஎஸில். ஸோ இந்த ஓஎஸ் வந்து நீங்கள் சரி இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்கள். அதேமாதிரி விண்டோஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்குது, அப்டேட் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா, செட்டிங்ஸ் எதாவது மாற்றாமல் விட்டுட்டோம்னா, அது சம்மந்தமாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது மெசேஜாக கொடுத்துரும் சைடில். சரியா, அதை பார்த்துட்டு நம்ம எதெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்குதோ பண்ணிக்கலாம். அடுத்தது கார்டினோ வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டன்ட். வாய்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னா, ஸோ நம்ம வாய்ஸு பேசி இப்போ நம்ம மொபைலில் பார்த்தோம்னா நம்மளால் டைப் பண்ண முடியலன்னா உடனே வாய்ஸ் எப்படி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் பேசி அதை உடனே சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட வந்து நம்ம வாய்ஸ் மூலிமா கூட என்ன பண்ணலாம்னா, ஸோ நமக்கு வேணுங்கிற ஃபைல் நேம் சொல்லி இந்த ஃபைல் நேம் கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி நம்ம சொன்னோம்னா நமக்கு அந்த ஃபைலை வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துரும். சரியா, ஃபைல் நேம் சொல்லி இந்த ஃபைல் நேம் அப்படின்னு சொன்னோம்னா அது உடனே போய் சர்ச் பண்ணி அந்த ஃபைல் நேம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் மூலிமா கூட என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர்கிட்ட ஒர்க் ஆகலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த விண்டோஸ் 10 வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நமக்கு விண்டோஸ் 10 வரைக்கும் தான் நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரியே பார்த்தோம்னா விண்டோஸ் 11 வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஆனால் இன்னும் வந்து நமக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஆனால் விண்டோஸ் 11 வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு லெசனில் விண்டோஸ் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைமாக இருக்குது, வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஸோ விண்டோஸில் எத்தனை வெர்ஷன் இருக்குது, எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைமாக இருக்குது. சரியா, அதனால் வந்து இதை கம்பல்சரி நீங்கள் படிங்க, படித்து டெஸ்ட் எழுதி பாரு. இதில் வந்து அந்த லோகோ அப்படிங்கிற காலம் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா லோகோ அப்படிங்கிற காலம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து வெர்ஷன்ஸ், இயரு, ஃபியூச்சர், ஸோ இது 3 மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சரியா, கொஞ்சம் படிங்க. ஏதாவது டவுட்டுனா கேளுங்க. மீதி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.